ஏங்க என்ன வேணா இருக்கட்டுங்க, நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி ஒரு மினிஸ்டரா இருக்க முடியும் சொல்லுங்க? அவங்களுக்கு இது பண்றாங்க. அப்ப யார் அமாவாசை? யார் அமாவாசை? யார் அமாவாசை? திமுக இந்த நிலைமைக்கு ஆனது காரணம் எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆர் போட்ட பிச்சையில வாழறது திராவிட முன்னேற்ற கழகம். 24 தேர்தலுக்கு நம்ம மெகா கூட்டணி வலுவான கூட்டணி, கடைசியில யாருமே வரலையே. யாரும் வரலனா அப்போ நீங்க ஓபிஎஸ் மேல போறீங்க. கண்டிப்பா. ஆமா, ஈரோடுல இடைத்தேர்தல நின்று இது சொல்லி இருக்கலாமே, மக்களிட போயிருக்காமே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுக சிறுபான்மை பிரிவு கழக துணை செயலாளர் பாத்திமா அலி சந்திப்பவர். வணக்கம் மேம். வணக்கம். அமைதிப்படை அமாவாசை ஆனது எப்ப சார்? இபிஎஸ் அப்படின்ட்டு பெயில்ல வந்து இன்னைக்கு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு மேம். வெயில்ல வந்து மினிஸ்டர் ஆனவங்க எல்லாம் என்ன வேணா பேசுவாங்கங்க. அமைதிப்படை அமாவாசை, அமைதிப்படை அமாவாசை வந்து பெயில்ல வந்து ஆயிருக்கிறவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அமைதிப்படைய அம்மா காலடியை பிடிச்சி கடந்தவர் அங்க ஒரு பெரிய மனுஷனா அதிமுக உருவானதுக்கு அப்புறம் அமாவாசை என்ன பண்ணுச்சு? அதிமுகவை தட்டி விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உள்ள வந்து இங்க ஒரு மந்திரி சீட்டு வாங்கிக்கிட்டு இப்ப இவங்களுக்கு அமாவாசையா அடிமை அமாவாசையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரு அப்போ தன்னை போலவே பிறரையும் நினைக்கிறார். சொல்லியே இல்ல. ஆனா அவர் 13 அமாவாசைன்னு சொல்றாரு இல்ல? யாரு? எடப்பாடி. ஏங்க என்ன வேணா இருக்கட்டுங்க, நீங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி ஒரு மினிஸ்டரா இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ இவங்களெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி வரல. கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து கிளை செயலாளர்ல இருந்து மேல வந்திருக்காரு. யாரு காலையும் புடிச்சு யாரு வீட்லயும் போய் வேலை செஞ்சு அப்படி வரவில்லை. அவர் இப்படித்தான் வந்திருக்கிறார். நீங்க கூட தான் போய் விடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாரும் உதயநிதி கால போய் விடுறாங்களே, அப்ப அதை விட கேவலம் இல்லையா? அவர்களை வளர்த்து, அதாவது அம்மாவோட கூட இருந்தவங்க அந்த நேரத்துல அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க, சசிகலா அம்மையார். அப்ப அவங்க கால ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு இன்பநிதி பேண்ட்ல தூசி தட்டுக்க துடைக்கிற மினிஸ்டர் இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் எடப்பாடியாரை பத்தி பேச என்ன சுயமரியாதை? இன்பநிதி சுயமரியாதை அதெல்லாம் இப்படி தலைவர் வர போறாரு, இப்பயே அவங்களுக்கு இது பண்றாங்க. அப்ப யார் அமாவாசை? யார் அமாவாசை? இவங்கதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாரையும் அமாவாசை அடிமை அமாவாசையாக ஆக்கி வச்சுட்டு மன்னர் பரம்பரை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. பாரு ஷூ பாரு. அது நீங்க சொல்றது தப்பு. மன்னர் பரம்பரையே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆவி அந்த கட்சி எம்எல்ஏ மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் முதல்வர முடியும். இதுதான் இந்திய ஜனநாயகம் அரசியலமைப்பு சொல்றேன். நீங்க சொல்ற மன்னர் பரம்பரை கிடையாது. சரி, அப்படியே நீங்க மாத்தி சொல்றீங்க. நம்ம ரெண்டு பேர் வந்து எப்படி பேசலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நெறியாளராகவும் நான் ஒரு கட்சியை சார்ந்தவராகவும் பேசினா கரெக்டா இருக்கும். நீங்க திமுக காரராகவும் நான் வந்து கழகத்துக்கு இல்ல பதில் சொல்ல விடுங்க. மன்னராட்சி தாங்க பதில் சொல்ல விடுங்க. 1972 மன்னராட்சி அது இல்லாம ஜமீன்தார் எல்லாமே அழிக்கப்பட்டது இந்திரா காந்தியால. அதாவது ஒரு நிமிஷம் எங்களை பேச விட்டாதான் நாங்க எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். நீங்க சொன்னது இவர்களை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி பேசும் பொழுது நாங்க அடுத்தவங்களை பத்தி பேசணும்னே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருந்து கொண்டு வராதிங்க. கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பின் அன்பழகனார் அவர்கள் வந்து உயிரோடு தானே இருந்தாங்க. உயிரோடு இருந்தார்களா இல்லையா? மூத்த தலைவரா இல்லையா? அந்த ஒரு நிமிஷம் பேச விடணும், நடுவுல நீங்க குறுக்க பேசக்கூடாது. அப்ப எப்படி பண்ணாங்க? அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, வாங்கன்னு சொல்லி. அவரை விட வயசுல சிறிய ஸ்டாலின் தானே வந்தாரு. ஏன் ஸ்டாலின் வந்தாரு? கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதியின் மகன் என்ற காரணத்தினால்தான் ஸ்டாலின் வந்தாரு. ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தினால்தான் யாருக்கு? உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உடனடியாக கொடுக்கப்பட்டது. உடனடியாக இளைஞர் அணி வந்து கொடுக்கப்பட்டது. அது உடனடியாக அடுத்த ஒரு வருஷத்திலேயே அவருக்கு வந்து மந்திரி பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அடுத்த தலைமுறைய அவங்க பொங்கல் திருநாள்ல தை திருநாள்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் யாரு? உங்க கட்சியை உருவாக்கின எம்ஜிஆர் தானே. இது இந்த நிலைமைக்கு ஆச்சு. திமுக இந்த நிலைமைக்கு ஆனது காரணம் எம்ஜிஆர் தானே. திமுக இந்த நிலைமைக்கு காரணம் அப்படி கிடையாது. நீங்க அண்ணா இறந்த பிறகு அப்ப எந்த இடத்துல இருந்தாரு கருணாநிதி?
அப்ப நெடுஞ்செழியன் தானே 2000 எடுத்தாரு. அவரை தூக்கி வந்து தனக்கு வேண்டும் என்று எம்ஜிஆர் அவரை முதல்வராக அப்படிதான் சொல்லுவார். ஒரு நிமிஷம், நீங்க அப்படி தவறாக சொல்லணும்னா நீங்க எம்ஜிஆர் செய்த தவறு, எம்ஜிஆர் செய்த தவறு எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எம்ஜிஆர் போட்ட பிச்சையில வாழறது திராவிட முன்னேற்ற கழகம். அவர் வீட்டுல போய் அழுது எனக்கு இந்த மாதிரி பதவி வேணும் சொன்ன காரணத்தினால நெடுஞ்செழியன் பெயர் வர வேண்டிய இடத்தில் அவர் அன்னைக்கு வந்து அவர் நினைச்சிருந்தா முதலமைச்சர் அவரா இருக்கலாமே. எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்லாத ஒரு புகழா இதுவா? கட்சி மொத்தமா அவர்கிட்ட நின்னுது. உன்னுடைய தாமரை முகத்தை கொண்டு வந்து காட்டுப்பா, இன்னொரு 30 லட்சம் ஓட்டு கூடுதலா கிடைக்கும் சொன்னா அதிமுக எத்தனையா உடைஞ்சு போயிருக்கு? எத்தனையும் உடையில ஓபிஎஸ், சசிகலா, ரைட் வாங்க, டிடிவி தினகரன் இப்படி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. ஒரு கேசி பழனிசாமி, இன்னொரு பக்கம் புகையெழுந்தி இப்படி எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு திமுக ஒரே கட்டுக்கோப்பா இருக்கிறது. ரைட் வாங்க, முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசுறேமா? கொத்து கொத்தா ஓட்டு வச்சுக்கிட்டு மக்கள் செல்வாக்க பெற்று இவங்க அத்தனை பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்டயும் ஓட்டு இல்லைங்க, ஒருத்தரும் தனியா நின்னு ஜெயிக்கலங்க. ரெட்டை இலை மட்டும் தாங்க ஜெயிக்குது. இருங்க, ராமநாதபுரத்துல 2024 பாராளுமன்ற தேர்தல் என்னது ஓபிஎஸ் ராமநாதபுரம் 2வது இடத்துக்கு, ரெட்டையில 3வது இடத்துக்கு போச்சு. ரெட்டையில 3வது இடத்துக்கு போனது காரணம் என்னங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா கேட்டுக்கோங்க, அமைதியா கேளுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இவர்தான் எங்களுடைய பிரதம மந்திரி கேண்டிடேட் சொல்லி யாரையும் சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் என்ற காரணத்தினால், அப்போ அந்த காரணத்துல அதுவே ஒரு வெற்றி. தனிப்பட்ட முறையில எந்த தேசிய கட்சியும் சாராமல் எங்களுடைய கேண்டிடேட்டை நாங்க நிறுத்துறோம் சொல்லி நிறுத்தினோம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து மோடி அவர்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் என்ற நிலையில் தான் அவர் அந்த தேர்தலை சந்தித்தார். கூட்டணியில் சந்தித்தார். அதிமுக தனிப்பட்ட முறையில் சந்தித்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெட்டை இலைக்கு வாக்கு விழுந்ததே ஒழிய, ரெட்டை இலை சார்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு கிடைக்குமே ஒழிய, ரெட்டை இலையை கட்டி காக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருக்காக வாக்கு விழுமே ஒழிய, தனிப்பட்ட முறையில் அவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு குக்கர் சின்னத்துல தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சாரா? ஜெயிக்க முடியல. முதல் தடவை ஜெயிக்கும் போது அதிமுகவின் சப்போர்ட் இருந்தது. அதற்கு காரணம் என்ன? ஓபிஎஸ் வந்து ரெட்டையிலை உடைச்சிருந்தார். அந்த நேரத்துல ரெட்டையிலை யூஸ் பண்ண விடாம முடக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த நேரத்துல அதிமுகவினுடைய ஆதரவு இருந்தால்தான் முதல் முறை டிடிவி ஜெயிச்சார். 2வது முறை தோத்தாரு. எங்க ஆர்கே நகர்ல 2வது முறை தோத்து தானே போனாரு. ஆமா, அங்க ஆர்கே நகர் இண்டிபெண்டன்ட் நின்றாரு. யாரு? நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுக பலவாறு பிரிந்து இருக்கிறது. நீங்க அதிமுக எந்த வகையிலும் பிரியலைங்க. போனவங்க எல்லாம் வந்து துரோகிகள் வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் மனம் மாறி உள்ள வந்தா அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் கட்சியினுடைய முடிவாக இருக்குமே ஒழிய, கட்சிக்கு கோர் கமிட்டி கட்சியினுடைய முடிவாக இருக்குமே ஒழிய, ஒரு நிமிஷம், அதை வெளியில இருப்பவர்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இருக்க முடிக்கிறேன். இதே மாதிரி வாரிசு அரசியலை எதிர்த்து நான் வெளியே செல்கிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே சென்றவர் தான் வைகோ அவர்கள். வந்து அவர் இணைந்து தன்னுடைய வாரிசை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த கட்சிக்கு வந்து ஏதாவது பேசக்கூடிய, அதிமுகவை பற்றி பேசக்கூடிய, ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்க அதிமுகவை பற்றி பேசக்கூடிய தார்மீக உரிமை ஏதாவது இருக்கிறதா? இல்லை. இதுதான் நான் சொல்றேன். நீங்க சும்மா நீங்களா சொல்லிக்கிறீங்க. பழனிசாமி தனியா போயிட்டாரு, ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு, தனியா போயிட்டாரு. ஒரு கட்சி ஒரு நிமிடம். இப்ப வெளியே போறவங்கலாம் அனுசரிச்சு ஏத்துக்கிற மாதிரி தெரியலையே. அந்த பக்குவம் எடப்பாடி தலைவருக்கான, ஒரு பொதுச் செயலருக்கான எந்த குருமூர்த்தி சொல்லி இருக்கிறார். எங்க குருமூர்த்தி, நான் என்ன கேட்கிறேன், குருமூர்த்தி பிஜேபியில் ஒரு முக்கிய பிரபலரா? இல்ல. முக்கிய பங்கு வகிப்பவரா? நிர்வாகியா? இல்லை. அவர் வந்து சங்கத்திலிருந்து, அந்த சங்கத்திலிருந்து வந்தவர் தானே ஒழிய, அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். குருமூர்த்தி கருத்துக்களை வந்து, குருமூர்த்தி என்ற ஒரு தனி மனிதன் வந்து அவருடைய கருத்துக்களை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம். நீங்க ஓபிஎஸ் வந்து தனிப்பட்ட முறையில் தூண்டிவிட்டு வரும் அவர் தான் பின்னால என்ன சொல்லிட்டாரு? ஆண்மையற்றவர் வந்து என்று சொன்ன போது கூட வாய் போற்றி மௌனியாக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்படியெல்லாம் இங்க அதிமுக இருக்க அவசியம் இல்லை. அதே குருமூர்த்தி தானே ஓபிஎஸ் எடப்பாடி ஒன்னா சேர்ந்து சேர வச்சாரு. எப்ப சார்? வரங்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதிமுக வந்து பிரிந்தார்கள், அவர்கள் ஒரு நேரத்தில் வெளியில போனாங்க, ஒரு நேரத்தில் சேர்ந்தார்கள் என்றால் அதிமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம். அதில் வளர்ந்தவர்கள். அவருக்கு வந்து, அதாவது இப்போ வந்து ஐயா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சராக 4.5 ஆண்டுகள் தன்னை நிரூபித்திருக்கிறார். நீ கட்சியை கட்டி காத்து கொண்டிருக்கிறார். இப்படி 4.5 ஆண்டுகள் என்ன நிரூபிக்கல? என்ன நிரூபிக்கல? உங்களுக்கு கரண்ட் கட் இருந்ததா? இல்ல வேளாண் மண்டலம் கொடுக்கலையா? மத்தியில மோடி அவர்களின் ஆதரவோடு, அதாவது சரி, திமுக சொல்ற மாதிரி
திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கி சின்னாபின்னமாயி கூட்டணி கட்சிகளால் மட்டுமே தூக்கி நிறுத்தப்பட்டிருக்க ஒரு கட்சி. ஏன்னா நான் இப்போ எப்படி பாதுகாக்கிறாரு ஜெயிக்க முடியும்ட்டு அந்த கூட்டணிங்க கோபாலபுரத்து அடிமைகளை வைத்து அந்த பக்குவம் எடப்பாடி எதுக்கு தேவைன்னு கேட்கிற கூட்டணியே இல்லாமல் 234 தொகுதியிலும் இரட்டை இலையை நிறுத்தி ஜெயித்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது ஒரு நிமிஷம் இருங்க, அவர்கள் கூட்டணியில் நின்றும் ஜெயித்திருக்கிறார்கள், தனிப்பட்ட முறையிலும் ஜெயித்திருக்கிறார்கள். 39 சீட்டு மொத்தமா ஜெயிச்சு வந்து திமுகவை 0 ஆக்கி ஓட விட்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சி தலைவர் இருந்த வரைக்கும் 15 வருஷம் கூப்பில் இருந்தாங்க. 1984 எலெக்ஷன்ல நிக்காம போனவர் தான் ஐயா முதல்வர் கருணாநிதி அவர்கள், திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள். இப்படி எத்தனையோ வரலாற்று தோல்விகளை அவர்கள் வைத்துக் கொண்டு இன்னைக்கு என்னமோ அவங்க பெரிய சாதனை பண்ணிட்டா மாதிரி இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் தூக்கி வச்சு அவங்களை கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு மீடியாக்களுக்கு அசிங்கமா இல்லையா? 2019 2021 2024 உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் வெற்றி பெற்றா இருக்காரு. அதே எடப்பாடி 11 தோல்வி எடப்பாடின்னு சொல்றாங்க, அதே திமுக இல்ல பரவாயில்ல. ஏங்க 11 தோல்வி இல்லைங்க, நீங்க அதாவது 11 தோல்வி எடப்பாடி நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன் 3 டேர்ம் 5 வருஷமா 3 டேர்ம் இருந்தபோது வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா உள்ள இருந்தவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். 2013 கூட்டுறவு சங்க தேர்தல கூட போட்டியிடாம ஓடினவங்க தான் இவங்க. சோ எல்லாம் அவங்களுக்கும் தோல்வி வரலாறு எல்லாமே இருக்கு, இவங்க பெருசா பேசக்கூடாது. இன்னொன்னு 1984 தேர்தல கொஞ்சம் அப்படி பின்னால போய் பாருங்க, நீங்க நெறியாளர், நீங்க பின்னால கொஞ்சம் போய் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்களுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் உடம்பு சரியில்லாம வெளிநாட்டுல இருக்காரு, வெளிநாட்டில் இருந்து படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு, அவர் மக்களை சந்திக்கல, ஆனா மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டுக்கு முன்னால அதாவது அந்த தேர்தலுக்கு முன்னால கருணாநிதி அவர்கள் அதாவது தொகுதிக்கு தொகுதியாக சென்று என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் பேரை சொல்லி வாக்கு கேட்கிறாரு. எப்படி கேட்டாரு? அவர் உயிரோட வந்தறப்ப ஆட்சியை தரந்து எனக்கு போடுன்னு கேட்டாரு. அது கேட்டாரு. உண்மைதானே? இப்படிப்பட்ட அதிமுகவை வைத்துதான் திமுக இன்னைக்குமே வாழ்ந்திருக்கே ஒழிய அதிமுக அதாவது அம்மையார் இருந்த காலத்திலும் 3 தடவை அவங்க ஜெயிச்சாங்க. 3 தடவை 10 வருஷம் கூப்பில தானே இருந்தாங்க இவங்க. இந்த 5 வருஷம் வந்துட்டு என்னமோ கடந்த தோல்வியே இல்லாத மாதிரியும் இவர்கள் வெற்றி மட்டுமே பெற்ற மாதிரியும் உங்களுடைய ஹிஸ்டரி அப்படி இருக்கு, அப்படி ஒரு டேட்டா இருக்கு. தொடர்ந்து தோல்வியை சொல்ற அதனால சொல்றாங்க. ஏங்க தொடர்ந்து தோல்வி உங்களுக்கு இல்லையா? உங்க அது முடிஞ்சு போச்சு. இது அது எப்படி இந்த 5 வருஷம் காலத்துக்கு வாங்க, இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்க தோல்விகள்லாம் மறக்கப்பட்டதுன்னா ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவருடைய மனைவி, அதனால அவர் என்ன சொன்னார், என் கணவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் அழிந்து போக கூடாது என்று அவர்கள் விட்டு கொடுத்து சென்றார்கள். அந்த மனப்பான்மை அம்மையார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, முடிக்க விடுங்கள் என்னை. அதே அந்த அவர்கள் கொடுத்த அந்த பொறுப்பை மிக சிறப்பான நடத்தி, அதாவது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அதாவது புரட்சி தலைவர் இருந்தால் எப்படி நடத்தி இருப்பாரோ அப்படி நடத்தி அவர்கள் திராவிட முன்னேற்றத்தை ஓட ஓட விரட்டினவர்கள் தான் அம்மா அவர்கள். இப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த பொறுப்பு அண்ணன் எடப்பாடியார் அவரிடம் வந்து இருக்கிறது. அவர்கள் வரும்போதும் இப்படித்தான் பேசினார்கள். இல்ல நீங்க அவங்க வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி 10 நாள்ல கவிழ்ந்துடும், 20 நாள்ல போயிடும், இது பண்ணிடும், உள்கட்சி பூசல், உள்கட்சியில துரோகிகளை ஊடுருவினார்கள், துரோகிகளை உருவாக்கினார்கள், எல்லாத்தையும் சமாளிச்சாரு, கட்சியை மீட்டெடுத்தார். லீகலான முறையில இரட்டை இலை முடக்கப்பட்ட போதும் சரி, பல்வேறு கட்சிக்கு பல்வேறு துன்பங்கள் வந்தபோது கட்சி ஆபீஸ பூட்டின நேரத்துல கூட லீகலா போராடி சட்டத்தை மட்டுமே நம்பி கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் கழகத்துடைய தொண்டர்களை மட்டுமே நம்பி எல்லா போராட்டத்திலும் வெற்றி பெற்றவர் தான் அவர். இன்னைக்கு கழகம் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன்னா ஒரு நிமிஷம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தேர்தல் வெற்றி மட்டும் வெற்றி அல்ல, கழகத்தை இன்றைக்கு நிலைநிறுத்துவது வெற்றி தான் முக்கியம். கட்சிக்கு வெற்றி கண்டிப்பா நமக்கு ஒரு தடவை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் ஜெயிச்சீங்கன்னு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு இருக்க ஆன்டி இன்கம்பசி டிஎம்கே பேர்ல இருக்க இன்னைக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பசி வேற எந்த கட்சி மேலுமே இருக்காது. அது அறுவடை செய்யற நிலைமைக்கு அதிமுக இருக்கா, எடப்பாடி இருக்கா, மெகா கூட்டணி வலுவான கூட்டணி மகா கூட்டணி அமைக்க முடியுமா? நான் என்ன கேக்குறேன், மெகா கூட்டணி நீங்க எதை கேக்குறீங்க, யாரை கேட்கிறீர்கள்? நீங்க யாருக்கு நீங்க சொன்னீங்க, எடப்பாடி சொன்னாரு. நான் கேக்குறேன் சொல்லுங்க. எடப்பாடி 2024 தேர்தலுக்கு நம்ம மெகா கூட்டணி வலுவான கூட்டணி கடைசியில யாருமே வரலையே. யாரும் வரலன்னா அதுக்கு யாரு வரலன்னா வந்தவங்க மத்தவங்க ஜெயிச்சாங்களா? மெகா கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியில் போய் நின்று கட்சி தலைவரையும் கட்சியை உருவாக்கி எங்களுடைய தலைவி புரட்சி தலைவியும் கேவலமாக பேசியவர்கள் ஜெயித்தார்களா?
நீங்க வந்து இங்கே வந்து கல்லெறிகிற துரோகிகளை நீங்க உருவாக்கினீங்க. திரும்ப அந்த துரோகிகளை நீங்க உங்க கூடாரத்துக்கு கூட்டிட்டு போய் நின்னீங்க. அப்போ அதனால் பாதிக்கப்பட்டது அவர்களும் தானே ஒழிய இந்த இரண்டு சண்டையில் குளிர் காய்ந்ததுதான் திமுக ஒழிய திமுக ரொம்ப நல்லவங்க, திமுக இருக்கிறவங்க சுத்தமானவங்க, அவங்க வந்து மக்களுக்கு நன்மை பயக்க போறாங்கன்னு யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடல. இந்த சண்டையின் பிரிவின் காரணமாக அவர்கள் குளிர் காய்ந்தார்கள். இதற்கு காரணமானவர்கள் தான் திருந்த வேண்டுமே ஒழிய அதிமுக ஆலமரம் என்னைக்கு அப்படியே தான். நான் உங்களுக்கு இன்னொரு ஹிஸ்டரி சொல்றேன். எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபடி எஸ்டி சோமசுந்தரம் வெளியேறி கட்சி ஆரம்பிச்சு எதிர்த்து நின்றாங்க. எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா, ஆரம் வீரப்பன் எவ்வளவு செஞ்சார, PH பாண்டியன், பொன்னையன், நெடுஞ்செய்யன் இவெல்லாம் சேர்த்தாங்க. எதுக்கு? கட்சி வலுவாக இருக்கணும், ஜெயிக்கணும். அந்த பெருந்தன்மையோ அந்த எண்ணமோ எடப்பாடி இல்லை. நான் தான் அகங்கார ஒருத்தர் இருக்காரு. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்க, பெரிய ஜாம்பவான்கள் நீங்க கேள்வி, இவர் பெரிய ஜாம்பவான். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க STS சொன்னீங்க, ஆரம் வீரப்பனை அவர்களை பற்றி சொன்னீர்கள். நான் மறைந்து போனவர்களை பற்றி தவறாக பேச விரும்பவில்லை எப்பவுமே. ஆனா அவங்க வெளியில போய், ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க, அவங்க வெளியில போய் எதிரி கூட்டணியோட சேர்ந்து கொண்டு அவர்களோட அதிமுகவுக்கு எதிராக எந்த வேலையும் அவர்கள் செய்ததில்லை. ஒரு நிமிஷம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் வெளியில் சென்றார்கள், ஏதோ மன வருத்தத்தை இல்ல. ஒரு நிமிஷம் நல்ல இருங்க, நம்ம பேச உடனே அதுக்குள்ளேயே நீங்க வரீங்களே. நான் தான் சொல்றேன், அப்ப வெளியில போய் பண்ணல. ஆனால் அப்படி வெளியில் போய் நின்று ரெட்டையில எதிர்த்து நின்று அவரே நீங்க சொல்லக்கூடிய SD சோமசுந்தரம் அவர்கள் திரும்பவும் மன்னிப்பு கேட்டு கட்சிக்குள் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரட்சி தலைவருடைய இதுல வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப கட்சிக்குள்ள வந்தாங்க. அம்மா இருக்கும் போதும் அவருடைய இடம், அவர் வெளியில போனாரு, அம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரு. திரும்பவும் வந்து அம்மாவுடைய தலைமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க யார கேக்குறீங்க? அண்ணன் OPS உள்ள வரணும்ன்றது உங்களுடைய கொள்கையா? இல்ல எதை இல்ல ஓபனா பேசுங்க. இல்ல ஓபனா சொல்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் தோல்வி அடைஞ்சீங்க. காரணம் 10.5 இடஒதுக்கீடு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுத்ததுனால மற்ற சமுதாயம் பாதிச்சு. அதே மாதிரி 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதே தென் தமிழகத்தில் 5 இடத்தில் டெபாசிட் போனீங்க. அந்த சமுதாய ஓட்டு வந்தாதானே நீங்க வின் பண்ண முடியும். தெரியுது. யானையை தொட்டு பார்த்து இது யானை என்று சொல்லுவாங்க. நல்லா கண்ணு தெரிஞ்சு நல்லா இருந்து வரல, அறிவு வரல. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அண்ணன் OPS அவர்களாக இருக்கட்டும், 2 பேர் மேலே நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம கட்சியில இருந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் யாரையும் அவர்களை குறைத்து மதிப்பிடல. ஆனால் அந்த சமுதாயம் அவர்கள் பின்னால் தான் நிற்கிறது என்றால் இன்னைக்கு 2 பேருமே அந்த தென்பகலத்துல நின்னாங்க, 2 பேருமே ஜெயிச்சாங்களா? ஆனா ஓட்டு அதிகமா வந்தது இல்ல. நான் இப்போ ஓட்டு அதிகமா இருந்ததுல டெபாசிட் போல. அது யாரு இப்போ இதே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் SP வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் பெல்ட்ல 10க்கு 9 இல்லையா? 10க்கு 10 எடுத்தாரு இல்லையா? அப்போ உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த மக்கள் ஓட்டை இழக்கிறார்கள், இவர்கள் இந்த சமுதாயம் புறக்கணிக்கிற அந்த சமுதாயத்தில் நீங்க அப்ப ஒன்னாதானே இருந்தீங்க. 2021 நீங்கள் வந்து இந்த கட்சியினுடைய இணை பொறுப்பாளராக தானே இருந்தீங்க. அப்போ உங்களால் ஏன் அந்த வாக்குகளை பெற முடியவில்லை? அப்போ நீங்க OPS மேல போறீங்க. கண்டிப்பா. ஆமா. அப்புறம் 2024 டெபாசிட் போனீங்க. 5 இடத்துல டெபாசிட் காணாத இடம். ஒரு தெளிவா பேசுங்க. அதிமுக இதுவரைக்கும் சரித்திரத்தில் காணாத இடம். அல்லாஹ் உங்கள்ட்ட எனக்கு பேசுறது எப்படின்னே தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த போட்டி தான் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காலமாக தேர்தல் வரலாறு ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னி வரை நடந்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயலுக்கு வாய் திறக்க முடியாம அடிமைகளாக இருக்கக்கூடிய காசு கொடுத்தோ இல்ல வேறு ஏதோ முகையில அடிமைகள் ஆட்சியில் இருக்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அந்த கூட்டணி மகா கூட்டணி ஏன் அதிமுக அப்படி ஒரு நிலைமையை உருவாக்க முடியல? எடப்பாடியால் ஏன் கையாளாகவில்லையா? மக்களை அழிச்சிட்டு ஒரு கூட்டணி உருவாக்கி மக்களை அழிப்பதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. கட்சிக்கு வெற்றி தான் முக்கியம். கட்சிக்கு வெற்றி தான் முக்கியம். மக்கள் அழித்தா பரவாயில்லை,
கட்சிக்கு பரவாயில்லை. அப்படி வேங்கை வயலில் மக்கள் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, அது பரவாயில்லை. மாணவிகளை வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புறது கஷ்டமா இருக்கு, அது பரவாயில்லை. மாணவி வந்து காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான்னு தெரியாம இருக்க பரவாயில்லை. சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நிமிஷம் இருக்கு, காவல்துறைக்கு போலாம். அந்த காவல்துறையில் இருக்க பெண்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை, அது பரவாயில்லை. எல்லாம் பரவாயில்லை. மக்கள் நாசமா போனா பரவாயில்லை. அம்மையார் வந்து 100 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு, வந்து சீர் கொடுக்கிற மாதிரி பொங்கல் பொருட்களோட 100 ரூபாய், அதாவது ஒரு வெத்தலைப்பாக்கு தட்டுல வச்சு கொடுக்கிற மாதிரி அழகான முறையில் கொடுத்தார்கள். அம்மாவின் மறைவுக்கு பின் மக்கள் அதை எதிர்பார்ப்பார்களே என்று புரட்சி தலைவர் வந்து புரட்சி தமிழர் என்ன பண்ணாரு, அம்மாவுடைய வழியில் 1000 ரூபாய் கொடுத்தார். பொங்கல் பொருட்களோட 1000 ரூபாய் கொடுத்த. பொங்கல் பொருட்கள் வெறும் இவங்க கொடுக்கிற மாதிரி கடுகு வெந்தயம் கிடையாது. கடுகு வெந்தயத்தை வச்சு எந்த ஊர்ல பொங்கல் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இல்லை. அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. கொரோனாக்கு அடுத்தது 2 வருடங்கள் கொரோனா, மக்கள் அவ்வளவு பாதிப்பு இருந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருடம் என்ன பண்ணார், பொங்கல் வந்தபோது 2500 ரூபாயோட பொங்கல் தொகுப்பு கொடுத்தவர் தான் அதிமுக ஆட்சியில் இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்போ இப்படி நாங்க மக்களை பத்தியே சிந்திக்கிறோம். இது வேளாண் மண்டலம் கொடுத்திருக்கிறார், அதை பற்றி பேச மாட்டீங்க. அப்போ வந்து கரண்ட் கட்டு இல்ல, அதை பத்தி பேச மாட்டீங்க. மின்சார கட்டண உயர்வு இல்ல, அதை பத்தி பேச மாட்டீங்க. நீங்க மின்சார ஆட்சிக்கு வந்த உடனே அணில் வந்துருது, கரண்ட் கட் ஆயிடுது, மக்கள் பாடுபடுறாங்க. திமுக மேல எவ்வளவு குற்றச்சாட்டு வெட்டிக்கிறீங்களே, ஏன் ஈரோடுல இடைத்தேர்தல நின்று இது சொல்லி இருக்கலாமே, மக்களிடம் போயிருக்காம ஏமா நீங்க பயந்துட்டு நிக்கல? முடிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் தமிழகம் முழுவதும் தெரிஞ்சிருக்குமே. இல்ல முடிச்சிட்டீங்களா? இப்ப பேசலாமா? ஏன்னா நடுவில் குறுக்க பேசக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஏன்னா நாங்க இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததுக்கான காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். இடைத்தேர்தலை புறக்கணிக்காதவர்கள் டிஎம்கே மட்டும் கிடையாது, டிஎம்கேவும் புறக்கணித்து இருக்கிறார்கள். பல்வேறு சூழ்நிலையில் டிஎம்கே புறக்கணிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்க சொன்னது என்ன தெரியுமா, 2009 திரும்ப இந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அது செய்யறீங்க. அதுதான் நான் கேட்டேன் உங்களை. நான் இடைத்தேர்தலை புறக்கணிக்காத பெருந்தலைவர்கள் இங்க தமிழகத்துல இல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக தெளிவாக இப்படிப்பட்ட ஒரு முடிவை புரட்சி தமிழன் எடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு இந்த கட்சி வந்து கட்சியினுடைய தலைவர்களுடைய கூடி அந்த கோர் கமிட்டி மூலமா தான் முடிவு எடுத்திருக்காங்களே ஒழிய, நீங்க சொன்னீங்களே நான் அப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கல. கட்சியில் வந்து கொள்கை இருக்கிறது, அங்க வந்து குழு இருக்கிறது, அந்த குழுவினுடைய முடிவின்படி எல்லா முடிவுகளும் அங்கே எடுக்கப்படுகிறது. மக்களுக்காக, கட்சிக்காக, கட்சியினுடைய தொண்டர்களுக்காக, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எது நன்மையோ அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த தேர்தலை இத்தனை பேர் இப்போ வந்து அதிமுக புறக்கணிச்சிடுச்சு. சரி, மத்த கட்சிகள் புறக்கணிச்சிடுச்சு. இது சீமான் பார் அவர்தான் ஒரு கட்சியின் தலைவர், அவர்தான் தைரியமா நிக்கிறார் பார், கெத்தா நிக்கிறார் பார். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் எடப்பாடி அந்த கெத்து இல்ல, தைரியம் இல்ல? 230 நாள் தோத்து போன ஒரு கட்சியோட சேர்த்து வச்சு பேசாதீங்க. இதை நான் என்னால ஒத்துக்கவே முடியாது. 234 தொகுதியிலையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஒரு ஆளு நிக்க வச்சு எந்த இடத்துல நீங்க நிக்காது. இது வரைக்கும் 12 வருஷமா கட்சி, ஒரு நிமிஷம் இருங்க, 12 வருஷமா கட்சி நடத்தி ஒரு இடத்துல கூட ஒரு கவுன்சிலர் சீட் கூட வாங்க முடியாத ஒரு கட்சியோட அதிமுக பத்தி சேர்த்து வைத்து பேசாதீர்கள். அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதிமுக வந்து நான் திரும்ப சொல்றேன், அதிமுகவை உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களும் பொய் பரப்பவர்களும் தான் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதிமுக வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? 214 தொகுதியில தோத்து போன ஒருத்தர் தன் கட்சியில இருந்து ஒரு பொம்பளை நிறுத்திட்டு இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அம்புக்காக நீங்க வந்து நிறுத்திருக்கீங்க. ஒரு லேடியை நிறுத்தி நீங்க வந்து அந்த சந்திரகுமார் அவர் என்ன சொல்றாரு, நான் நாதாக்காவோட போட்டி போட வேண்டிய கேவலமான நிலைக்கு தள்ளைப்பட்டேன்னு சொல்றாரு. இது இதை விட அசிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவையே இல்லை என்ற கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரசியல் இந்த அரசியல். இந்த தேர்தலுக்காக வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஒழிய அதிமுக கிடையாது. இல்ல உங்க கட்சியில இளைஞர்கள் இருக்காங்களா? எங்க கட்சியில நிறைய இளைஞர்கள். இப்ப ஒருத்தர் சொல்லி இருக்காரு, ஓட்டு சதவீதம் தேஞ்சிட்டே வருது, இளைஞர்கள் இல்லாத கட்சி. அது போயிட்டு யார் சொல்லிருக்காங்க? யார் சொல்லிருக்காங்க? பேரு சொல்லுங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறாரு. ரைட்டு. அவருக்கு அதாவது அவர் கட்சியை பார்க்கட்டும், 44 லட்சம் பேர் கொண்ட ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு தொண்டர்கள் நீங்க வந்து உறுப்பினரை கொண்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. விரைவில் 1 கோடியை வெட்டுவோம் சொல்லக்கூடிய உங்க கட்சி, நான் எந்த கட்சியும் குறைத்து பேசல. இதே இளைஞர்கள் பட்டாளம் சொல்லிதான் நீங்க சீமானை எல்லாருமா சேர்ந்து வளர்த்து விட்டீங்க. அந்த சீமான் எத்தனை தேர்தலில் ஜெயித்தார்? அந்த சீமான் எத்தனை தேர்தலில் ஜெயித்தார்? தனிப்பட்ட முறையில இன்னைக்கு அவர் தனிப்பட்ட முறையில் கட்சியாக தேர்தல் கமிஷன் பதிவு பெற்ற கட்சியாக உருவாயிடுச்சு. தனித்து நின்று அதிமுக வின் பண்றதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்காரு? எல்லாம் அது ஒண்ணு ஒரே ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி குடும்ப கட்சி, அவங்களே நிறுத்திப்பாங்க, அவங்களே ஜெயிச்சுப்பாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்
பேரன் பேத்தி இப்படி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களே வந்துப்பாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, பெரியவங்க இருக்கிறவங்க தலையிடுவாங்க, அவங்க கை காட்டுறவங்க அமைச்சர்களாகவும் அவங்களுக்கு கை காட்டுறவங்க சட்டமன்ற உறுப்பினரும் அது கட்சியா நினைக்கல, அது கார்ப்பரேட் கம்பெனி, அதுவும் குடும்ப அரசியல். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவங்க யார் வேணா நிறுத்துவாங்க. அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி எல்லாம் கிட்ட நாடலையே, எங்களை நாடகம் சொல்லலையே. இல்ல நாங்க வாங்க வாங்க ரெண்டு கொடுத்தாலும் அது வெற்றி. அது ஒரு எம்எல்ஏ, அது எம்பி உறுதி. இங்க வந்தா அதிகமா சீட்டு கிடைக்கும். ஆனா நீங்க அப்படி சொல்லாதீங்க. இதே மாதிரி தான் நீங்க பண்ண காரியங்களால் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமான சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நீங்க ஜெயிக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி இல்லாமல் அவர்களால் வாக்குகளை பெற முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும். இப்ப இருக்கிற ரைடு எல்லாம் பார்த்தா எடப்பாடியுடைய வலதுகரமோ பினாமின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க வீட்டு ரைடு நடந்திருக்கு. அது பார்த்தா கட்டாயம் எடப்பாடி பிஜேபிக்கு பக்கம் அலையன்ஸ் வைக்கணும் வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கி விட்டதுன்னு சொல்றாங்களே. நீங்க இப்படிப்பட்ட கேள்வியை நீங்க கேட்குறீங்க. இதே அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர்கள் நெருங்கிய உறவினர் வீட்டிலும் ரெய்டு நடந்துட்டு இருக்குது, என்கொயரி போயிட்டு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் முடிச்சு போட முடியாது. ஆனால் நான் கூட்டணி பற்றி என்னுடைய சொந்த கருத்து ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். கூட்டணியை முடிவு செய்ய போடுவது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக கழகத்திற்கும் கட்சிக்கும் என பொதுக்குழுவில் அவர் தெரிவித்தார்கள். கழகத்திற்கும் 2024 அதிமுக ஆட்சி அமைக்கும் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை சிறப்பான முடிவு கூட்டணி அமைக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதுதான் என்னுடைய கருத்தாக நான் ஒன்று சொல்றேன். இவங்க அவங்களோட சேருவாங்களா, அவங்க இவங்களோட சேருவாங்களான்னு சொல்லிட்டு யூகங்களை உருவாக்கி அதையும் அப்படி இருக்கலாமான்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுலேயும் ஒரு தவறான ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆளும் திமுகவினரால். நான் கூற வருது என்னன்னா, கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் மிகச்சிறந்த தலைவர், இஸ்லாமிய, அதாவது இந்தியா எனது தாய்நாடு, இஸ்லாம் எனது வழிபாடு என்று இந்திய பிரிவினையின் போது இங்கே நின்று முஸ்லீம் லீக் தலைவரானவர். இந்திய தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 29 முஸ்லீம்களுக்கான இஸ்லாமியர்களுக்கான தொகுதியை பெற்று இருந்தவர். அவருடைய மறைவுக்கு பின் மொத்தமா போச்சு, 1-2 கூட இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட அந்த பெரும் தலைவர் அவர் சொல்றாரு 1967 அந்த தேர்தலுக்காக பேசும்பொழுது அவர் அந்த ஒரு கூட்டத்தில் அவர் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்னா, நீங்க ஒரு நிருபர் அவரிடம் இப்படி கேட்கிறார், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் சுதந்திரா கட்சியுடனும் கூட்டு வைக்கிறீங்களே, இது எப்படி முரண்பாடாக இல்லையா அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாரு, தேவை குறைந்தபட்ச ஆதாயம் இருக்கும் நம் மக்களுக்கு என்றால் ஜனசங்கத்துடன் கூட நான் கூட்டு வைப்பேன் அப்படின்னு சொன்னார். எதோட? ஜனசங்கம், பாரதிய ஜனதாவுடைய தாய் கழகமாக ஜனசங்கத்துடன் அப்ப இருந்தது, அதனோட கூட கூட்டு வைப்பேன் அப்படின்னாரு. இப்போ சொல்லிட்டு சொல்றாரு, இதனால் என்னை யாரும் கலர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் என்றால் எதிரெதிரான கொள்கையை கொண்ட கட்சிகள் கூட தேர்தலை இணைந்து சந்திக்கலாம், அந்த அடிப்படையில் தான் நான் இதை கூறுகிறேன். இதை அமெரிக்க பத்திரிகை அப்ப பெருசா எழுதினாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வார்த்தையை கூறிய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களை நாம் தவறாக பேச முடியுமா? அது இல்லை. என்னன்னா, அந்த தேர்தல் நேரத்தில் வெவ்வேறு தளங்களில் தளவாடி கொண்டு இருக்கின்ற கட்சிகள், வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட கட்சிகள், வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட கட்சிகள் கூட இணைந்து ஏதோ ஒரு பொது நோக்குக்காக, மக்கள் நன்மை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் அதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று இஸ்லாமிய தலைவரான, தமிழகத்தில் இன்னைக்கு முஸ்லீம் லீக் இருக்கு, இஸ்லாமிய கட்சிகள் ஏதோ ஒரு பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது காரணமாக இருக்கக்கூடிய கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களை கூறியிருக்கும் பொழுது கூட்டணியை முடிவு செய்ய வேண்டிய தர்மம் என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களுக்கும் மிக நன்றாக தெரியும். அவர்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் நிறைவேறுதா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக. ஜென் டிவிக்காக உங்க பொண்ணாக எனக்கு மிக்க நன்றி. நன்றி.